Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இன்னைக்கு ஃபாஸ்டிங் டே vlog தான் பார்க்க போறீங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்டா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங் மாதிரி இல்லை, இந்த நார்மல் டேஸில் ஃபாஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபாஸ்டிங் வந்து ஆஷுரா ஃபாஸ்டிங். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி யாரெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நானும் அம்மாவும் தான் ஃபாஸ்ட் பண்ணுற பிளானில் இருந்தோம். ஃப்ரீயாகவே இருந்து நாங்கள் எங்களோட சஹாரெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு டீயும் குடிச்சிட்டு நேற்று வச்சுட்டு கொண்டு தூங்கியாச்சு. எனக்கு எப்போயுமே சஹார் செஞ்சுட்டு தூக்கமே போகாது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்கினாலும் ஒரு 1 hour தான் மேக்ஸிமம் தூங்கும். எழுப்பினோடனே செஞ்ச ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எழுந்துரு. ஏன்டா என் ஹெனா மாஸ்டர் கிளாஸில் எக்ஸாம் வருது. ஏன்னா ஹெனா மாஸ்டர் கிளாஸில் ஒரு ஃபிசிக்கல் பேட்ச் அதே மாதிரி ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து ஃபினிஷ் ஆகுது. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் தான். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ அவங்களோட ஃபைனல் ஒர்க் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல அவங்க செஞ்ச எக்ஸாம் டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் வைக்கிறதுனால எனக்கு வந்து செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னாண்டா ஹெனா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்கட்டும், அப்படி இல்லாட்டி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற யார் இருந்தாலும் அவங்களுக்கு நான் எப்போயுமே ஃப்ரெஷ்லி மேட் ஹெனா கான்ஸ் தான் செல் பண்ணுவேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு ஆர்டர்ஸும் வைக்குது. அதுக்கும் சேர்த்து தான் நான் இப்போ ஹெனா கான்ஸ் ரெடி பண்ண போகிறேன். எக்ஸாமுக்கு எக்ஸாக்டாக 1 day தான் இருக்குது. நான் ஃபில்ம் பண்ண நாளிலேருந்து ஒரு நாளைக்கு போகிறோம். அடுத்த நாள் வந்து எக்ஸாம். ஸோ அதனால் ஃப்ரெஷ் கான்ஸ் கொடுக்கணும்னால ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வரக்குள்ளே லுவருக்கு பாங்க சொல்கிறாங்க. ப்ரே பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுற வேலை தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணக்குள்ளே நானும் மாமாவும் சேர்ந்து தான் ஃபாஸ்ட் பண்ணினோம். பட் அவங்களுக்கு மிக்ரேன் வரதுனால அவங்க வந்து ஃபாஸ்ட் வந்து பிரேக் பண்ணுறதா ஆகிடுச்சு. இந்த சீசனில் எல்லாத்துக்கும் மாதிரி மிக்ரேன் நிற்குது. எப்போயுமே அவங்களோட செல்ஃபை நல்லா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த சீசனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே மெயின் வேலை வந்து அது தான். ப்ரேயிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகின போகிறோம். கொஞ்சம் நேரம் ரிசைட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக இந்த டைமுக்கு ரிசைட் பண்ணிப்படாது. பட் இப்படி ஃபாஸ்டிங் அப்படின்னு மாதிரிண்டா வந்து டெஃபினட்டாக கொண்டு ரிசைட் பண்ணிப்படும். வெளியே எவ்வளோ வெயில் ஆகிக்குதுண்டா, வெளியே பெய்தா கண்ணை திறக்க இல்லாத அளவுக்கு வெயில் ஆகிக்குது. உங்களோட ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிளம்புல செம்ம வெயில். ஏன்னா பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த வந்து கார்ன் ரோல் பண்ணி சேல் பண்ணுறது தான். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து இந்த செலஃபின் ஷீட் வந்து இந்த மாதிரி பிரிண்டில் வைக்கணும், இந்த மாதிரி பசங்க வைக்கணும், இந்த கலரில் வேணும்னு தேடி தேடி வாங்குவேன். ஆனால் இப்போ போக அதை வந்து அவ்வளோ மைண்ட் பண்ணுறதில்ல. எது வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த ஹெனா ஸ்டூடியோன்ற லோகோ வந்து ஒரு ப்ளூ அண்ட் பர்பிள், பிங்க் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஓவராக சொல்ல போனால் அது வந்து ஒரு பர்பிள் கலர் தீம்டு டிசைனில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து இந்த பர்பிள் கலர் பிரிண்ட்ஸ் வந்து தேடுவேன். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி நிறைய தரக்கா தேடி கிடைக்காதனால நான் அது வந்து தேடுறதே விட்டு போட்டுட்டேன். பட் இந்த தரக்கா எனக்கு கிடச்சிச்சு. இந்த பிரிண்ட் வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஃப்ரோசன் ஷேட்ஸ். அந்த கேப்பில் மாமா வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஃபாஸ்டிங் இல்லை, வீட்டில் மற்றவங்களும் ஃபாஸ்டிங் இல்லை. அதனால எப்படியுமே குக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் குக் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ஹாஃப்வே குக்கிங் முடிச்சிட்டாங்க. நான் செலஃபின் ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி மட்டும் தான் வச்சேன். இன்னும் கார்ன் ரோல் பண்ணலை. எப்படியும் டை ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 24 hours வெயிட் பண்ணணும். அதனால் அதுக்கிடையில் நாங்கள் வந்து கார்ன்ஸ் எல்லாம் ரோல் பண்ணிக்கிடுவோம். நான் மட்டும் நோம்பு பிடிச்சாலும் எங்கள் அம்மா வந்து பொரிச் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கு என்னமோ எனக்கு இந்த பிளேன் பொரிச் குடிக்கணும் போல இருந்துச்சு. பொரிச் எல்லாம் ரெடி பண்ணுற கேப்பில் நான் இன்றைக்கி இந்த நேஷ்னல் ஷார்ட்டேஜ்ஸுக்கு இதே பேட்டிஸ் அதுதான் செய்ய போகிறேன். இது ஒரு ஈஸியான ஆப்ஷன். யார் இருந்தாலும் ஈஸியாக செஞ்சுடலும். நான் மட்டும்தான் ஃபாஸ்ட் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. அப்படி இருந்தாலும் இந்த பேட்டிஸ் வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தானே. அதனால் நானே வீட்டில் செஞ்சுட்றேன்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த ஃபாஸ்டிங் டைமுக்கு கடையால் ஷார்ட்டேஜ் வாங்குறத வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம். மேக்ஸிமம் வீட்டில் வந்து என்ன சரி செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி எங்கள் யாருக்குமே செய்யலாம், ஃபிட் இல்லை அப்படின்னு மாலும்னா மட்டும்தான் நாங்கள் இந்த ஃபாஸ்டிங் டைமுக்கு கடையால் என்ன சரி பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதை மாதிரி ஆயிலி ஃபுட் திங்கிறேன் எல்லாம் சம்டைம்ஸ் இந்த ஃபாஸ்டிங் டைமுக்கு வந்து செட் ஆகாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேசியாக இருந்தீங்கண்டா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் தின்னலாம். அதுக்கு நான் பேட்டிஸ் வந்து ஹெல்தி ஃபுட்னு சொல்ல வரலை. கடையால் வாங்கி திங்கிற ஷார்ட்டேஜ்க்கு விட வீட்டில் செய்கிறது எவ்வளோ ஹெல்தி தான் என்னையை பொறுத்த வரைக்கும். நிச்சயமே வீட்டில் இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வந்து டெய்லி செஞ்சுப்படாது. ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் தான் அப்படி செஞ்சுப்படும். நம்மளும் யாராலும் வராங்க, அப்படி இல்லாட்டி நம்மளால் ஒரு ஒகேஷனுக்கு, அப்படி இல்லாட்டி ஃபாஸ்டிங் அந்த மாதிரி ஒரு ரீசன் ஒண்டிக்கும்.
எப்போ சரி ஒரு நாள் திங்கிறனால அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாமா அவங்களோட ஒர்க்கை வந்து செய்யக்குள்ளே ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணியே வச்சுருந்தாங்க. அவங்களே பேட்டிஸை செஞ்சு தரேன் நீங்கள் இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இட்ஸ் ஓகே, எங்களுக்கும் ஒரு வேலை வேணும் தானே, அதனால தான் நான் இன்றைக்கி பேட்டிஸ் செய்வோம்னு ஸ்டார்ட் பண்ணினேன். ரைஸ் அண்ட் கறி குக் பண்ணுறதுக்கு விட இந்த மாதிரி என்னமாலும் குக் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹாபி தான். கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா நான் காண்ற என்னமான ஒரு ரெசிபியை வந்து நான் எப்போயுமே எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பேன். எங்கள் வீட்லேயும் எல்லோரும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணி அதை வந்து திம்பாங்க. அதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ஓல்ட் ஸ்டைல் பேட்டிஸ் தான். ஏன்னா இன்றைக்கி பேட்டிஸ் கட்டரை வந்து காணோம். நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் ஒரு நார்மலான ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் கட் பண்ணி அதுக்கு தான் ஃபில்லிங் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூஷுவலாக வந்து இப்படி செஞ்சு படாது. பேட்டிஸ் கட்டரால் தான் குயிக்காக கட் பண்ணி வச்சுப்படும். இந்த வேலையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. எப்போயுமே ஒரு தேவையான சாமானத்தை தேடக்கொள்ளே அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. இதே பேட்டிஸ் கட்டர் ஒரு 2-3 டேஸ்க்கு போகிறோம் எனக்கு கையிலே கிடைக்கும். அந்த நேரத்துக்கு எங்களோட முன்னுக்கே இந்திக்கும் நாங்கள் வந்து அதை கண்டிக்க மாட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய நடக்கும். நான் தேடுறது எனக்கு கிட்டே இருக்கும், ஆனால் நான் கண்டிக்க மாட்டேன். பேட்டிஸ் ஒர்க் எல்லாம் முடியக்கொள்ளே ஈவினிங்கும் மாறிடுச்சு. ஃபாஸ்டிங் டைமுக்கு நாங்கள் என்ன சரி ஒரு ஒர்க்கில் வந்து எங்களை ஆக்யூப்பை பண்ணினா டைமும் போன மாதிரி இருக்கும், ஃபாஸ்டிங்கும் கொஞ்சம் ஈஸியாக வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிக்கும். இதெல்லாம் தட்டி முடியக்கொள்ளே வந்து லேட் ஆகிடுச்சு. அதோட நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் போட்டேன். மாமா தான் எல்லாம் ஃப்ரை பண்ணினாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான சன்செட் இது தான். இந்த பேட்டிஸ் ஸ்மால், மீடியம், லார்ஜுன்னு 3 சைஸில் தான் இருக்கும். அதை பற்றி மிச்சம் மைண்ட் பண்ண வேணாம். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பேட்டிஸில் மிஞ்ச டோ வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. இது வந்து டெஃபினிட்டாக மஸ்ட் ட்ரை ரெசிபி. இந்த பேட்டிஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரை பண்ணினா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். யாராலும் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இஃப்தார் டைம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிடுவோம். நான் செஞ்ச பேட்டிஸ், எங்கள் மாமா செஞ்ச பொரேஜ் அண்ட் ட்ரிங்க், இது தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. டேட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஃபில்ம் பண்ணக்குள்ள டேட்ஸ் வந்து வச்சு ஃபில்ம் பண்ணல, நான் மறந்துட்டேன். தண்ணி டேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் ஃபில் பண்ணுறது காட்டல. யூஷுவலாக அதெல்லாம் இருக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் இருக்கிற முக்கியமான வேலைன்னா தான் இந்த டீ தான். அப்படியே டீயை குடிச்சுக்கொண்டே நான் என்னோடய கார்ன்ஸ் எல்லாம் ரோல் பண்ணுறதுக்கு எடுத்தேன். எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டா என்னோடய ஒர்க் வந்து ஹாஃப்வே கம்ப்ளீட். இன்ஷால்லா நாளைக்கு டைரியிலே சாமின பேஸ்ட்டை ஃபில் பண்ணி கார்ன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுவோம். கார்னெல்லாம் ரோல் பண்ணுற கேப்பில் டிவியில் ஒரு படம் போய்ட்டு கொண்டு இருந்துச்சு. மிச்சம் நாளைக்கு போகிற பார்த்தேன், பட் ஃபுல்லாக பார்க்கல. கொஞ்சம் நேரம் இந்த ரோல் பண்ண காட்டும் பார்த்துட்டு I went to the bed. That's all for today. Hope you all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.